கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட இதை பற்றி பேசிக் போகிறாங்க. தொடர்ந்து நாம் பிள்ளைகளை குறித்து பார்த்து இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கும் அதற்கு வசன ஆதாரமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களை பார்ப்போமானால், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, அப்பா என்ன சொல்றாங்க? நம்மளை பார்த்து பிள்ளைகளே. எப்படி நம்ம உண்டாயிருக்கோம்? ஏசப்பாவால உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் என்னென்ன காரியங்களும் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் என்னால உண்டாயிருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க அவரால் உண்டாயிருக்கனால எந்த பிசாசா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, எந்த அக்கிரமமா இருந்தாலும் சரி, எதுவும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் நீங்கள் தேவனால உண்டாயிருக்கீங்க. சோத்திரம். அடுத்து அவர்களை ஜெயித்தீர்கள். சோத்திரம். முன்னாடி வசனம் பார்ப்போமானால் அது அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி காரியங்கள்லாம் வரும். சோத்திரம். அந்த சத்தியத்துக்குள்ள போக வேண்டாம். உங்களுக்கு விரோதமாய் எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, எந்த தந்திரமா இருந்தாலும் சரி, அவைகள் என்ன செய்யாதான்? ஒன்றுமே வாய்க்காது. நீங்கள் அவைகளை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பிசாசுன்னா எனக்கு அவ்வளோ பயம். 2005க்கு பிறகு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிந்த பிறகு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னதுக்கு பிறகு, இன்னைக்கு ஓப்பன் சேலஞ்சு நான் பண்ணிட்டு எந்த மந்திரவாதியா இருந்தாலும் வாங்க, எனக்கு விரோதமா மந்திர செய்யணும்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, எந்த தந்திரமா இருந்தாலும் சரி, நமக்கு வாய்க்கவே வாய்க்காது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது யாரு? பெரியவர். இயேசு மகாராஜா இருக்கிறார். சூப்பர். அப்பொழுது உங்களுக்கும் சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்கும் தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு அதனாலதான் சொல்றாரு, நீங்களும் எந்த மந்திரவாதத்துக்கும் சரி, எந்த தந்திரத்துக்கும் சரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் எந்தெந்த காரியத்துல விழுந்து போயிருக்கீங்களோ, இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்க அவைகளை ஜெயிப்பீர்கள். எந்தெந்த காரியங்கள் முடிந்து விட்டது, இனி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நினைத்தீர்களோ, இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். உங்களை அவர் ஜெயிக்க வைப்பார். சூத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்து நம்ம ஜெயிக்கலாம். 1 ஜான், முதல்ல நம்ம பார்த்தது 1 ஜான் 4:4. இப்ப நம்ம பார்க்கிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். 1 ஜான் 5th chapter 4th verse. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். மீண்டுமாக அப்பா சொல்றாங்க, தேவனால நீங்க உண்டாயிருக்கீங்க, தேவனால நீங்க பிறந்திருக்கீங்க, அதனால உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. எந்த காரியத்துல நீங்க தோல்வி அடைந்திருந்தாலும் எல்லாவற்றிலும் இந்த கால நேரத்துல அப்பா சொல்ல நீங்க ஜெயிக்க போறீங்க, ஜெயிப்பீங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்பா மேல நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாசமே உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெயமாக மாற்றுவது. காலை நேரத்துல தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். யாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல அப்பா நீங்க எல்லோரும் கூட பேசிருக்கீங்க. என் பிள்ளைகள் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீங்க என்று சொல்லி காலை நேரத்துல பேசுனீங்க. அது மாத்திரம் இல்ல, என் பிள்ளைகள் என்னால உண்டாயிருக்கீங்க, தேவனால உண்டாயிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அதற்காக நன்றி. உலகத்துல இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு மகாராஜா பெரியவர் என்று சொல்லி நீங்க பேசியிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து எல்லாவற்றிலையும் ஜெயம் கொடுக்க போறீங்க. அவங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், பொருளாதார நெருக்கடியில இருந்து ஒரு விடுதலை, என்னென்ன காரியத்துக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கலங்கி இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றிலும் நீங்க ஜெயம் கொடுக்கிறவராய் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தினப்பா. உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் இருக்கிற நல்ல பிள்ளைகள். ஆமே. தொடர்ந்து பாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you.